வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஃபைனலான சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது யாருக்கு வெளியாகும், என்ன ரேங்க்குள்ளார் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எப்பொழுது அழைக்க போகிறாங்க, கவுன்சிலிங் தேதிகளையும் வெளியிடுறாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரீஅப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய எல்லாருமே பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸு ரீஅப்லோடில் டிடக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக டிஎன்பிஎஸ்சியோடைய ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சான்றிதழ்களை ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம். ஸோ தயார் நிலையில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இந்த சிவி லிஸ்ட்டு குரூப் 4 உடைய சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டு தயார் நிலையில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்ப்பதற்கு தயாராகிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 95% பேருக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். செகண்ட் சிவி லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, சான்றிதழ் சரிபார்ப்பை நேர்முக தேர்வாக கவுன்சிலிங் அழைக்க போகிறாங்க. இந்த கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே குரூப் 4ல் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் தேதிகள் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற கவுன்சிலிங் தேதிகள் அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத நாம் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு சில அப்டேட் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அப்டேட் நமக்கு வந்துடும். டிசம்பர் மாதம் 4-5 தேதிகளில் நிறைய பேர் ஃபஸ்ட் சிவி லிஸ்ட்டுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கும் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிவி லிஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கவலையை விடுங்க, ரீஅப்லோட் பண்ணுங்கள், சான்றிதழ்களை உங்களுடைய ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உடனடியாக டிஎன்பிஎஸ்சியுடைய ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், சிவிக்கு போகிறதுக்கும் கவுன்சிலிங் போகிறதுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் தேதிகள் நமக்கு டிசம்பர் மாதம் 4-5 தேதிகள் இருக்கும். இந்த கவுன்சிலிங்க்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டாங்க அப்படின்றதுனால அதை விட்டுட்டு மீதி வேக்கன்சிஸை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு பார்த்தரலாம். டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25ங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஜென்ரலுக்கு 227, பிசிக்கு 193, எம்பிசிக்கு பிசி முஸ்லீம்க்கு 26, எம்பிசிக்கு 146, எஸ்சிக்கு 110, எஸ்சி 22, எஸ்டி 8ங்க. அடுத்து ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட ஜென்ரலுக்கு 228, பிசிக்கு 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 140, எஸ்டி 7 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் ஜென்ரலுக்கு 268, பிசிக்கு 269, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசிக்கு 174, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு வெறும் 8ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சிவிக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கீங்கள். டிஎன்பிஎஸ்சியோடைய சிவி உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நண்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய சான்றிதழ்களை ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உடனடியாக ஹெல்ப்லைனுக்கு கேட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஃபைனலான சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது யாருக்கு வெளியாகும்,
என்ன ரேங்க்குள்ளார் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எப்பொழுது அழைக்க போகிறாங்க, கவுன்சிலிங் தேதிகளையும் வெளியிடுறாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நிறைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸு ரீஅப்லோடில் டிடக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக டிஎன்பிஎஸ்சியோடைய ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சான்றிதழ்களை ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம். ஸோ தயார் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இந்த சிவி லிஸ்ட்டு குரூப் 4உடைய சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டு தயார் நிலையில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்ப்பதற்கு தயாராகிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். செகண்ட் சிவி லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, சான்றிதழ் சரிபார்ப்பை நேர்முக தேர்வாக கவுன்சிலிங் அழைக்க போகிறாங்க. இந்த கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே குரூப் 4ல் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் தேதிகள் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற கவுன்சிலிங் தேதிகள் அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றத நாம் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு சில அப்டேட் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அப்டேட் நமக்கு வந்துடும். டிசம்பர் மாதம் 4-5 தேதிகளில் நிறைய பேர் ஃபஸ்ட் சிவி லிஸ்ட்டுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கும் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிவி லிஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கவலையை விடுங்க, ரீஅப்லோட் பண்ணுங்கள், சான்றிதழ்களை உங்களுடைய ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உடனடியாக டிஎன்பிஎஸ்சியுடைய ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், சிவிக்கு போகிறதுக்கும் கவுன்சிலிங் போகிறதுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய கவுன்சிலிங் தேதிகள் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் 4-5 தேதிகள் இருக்கும். அந்த கவுன்சிலிங்க்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஸோ விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டாங்க அப்படின்றதுனால அதை விட்டுட்டு மீதி வேக்கன்சிஸை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு பார்த்தரலாம். டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25ங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஜென்ரலுக்கு 227, பிசிக்கு 193, எம்பிசிக்கு பிசி முஸ்லீம்க்கு 26, எம்பிசிக்கு 146, எஸ்சிக்கு 110, எஸ்சி 22, எஸ்டி 8ங்க. அடுத்து ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட ஜென்ரலுக்கு 228, பிசிக்கு 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்டி 7 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் ஜென்ரலுக்கு 268, பிசிக்கு 269, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசிக்கு 174, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு வெறும் 8ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சிவிக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கீங்கள். டிஎன்பிஎஸ்சியோடைய சிவி உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நண்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய சான்றிதழ்களை ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உடனடியாக ஹெல்ப்லைனை கேட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.